சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். ராகுலின் தமிழக வருகை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். திருச்சி வேலுச்சாமி ஒரு சில கேள்விகளோடு நான் ஒரு சிறிய இடைவெளிக்கு சென்றிருந்தேன். இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை குறித்து மது குறித்த பிரச்சனையை குறித்து அவர் பேசுகிறார். ஆனால் அதிலும் கூட பூரண மதுவிலக்கு குறித்து அவர் எந்த இடத்திலும் வலியுறுத்தவில்லை. மதுவால் ஏற்படக்கூடிய தீமைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் குறிப்பிடுகிறார். ஒரு புதிய மது கொள்கை மக்களை பாதிக்காத வகையில் உங்களுடைய ஆலோசனைகளையும் பெற்று உருவாக்கப்படும் அப்படிங்கிறார். அப்போ பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறத அவர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிகிறது. இங்கே இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் திரு EVK இளங்கோவன் உள்ளிட்ட தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய கருத்தோடு முரண்படுகிறாரா ராகுல்? நிச்சயமாக முரண்படவில்லை. அவர் சொன்னதை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் தமிழகத்தில் காமராஜருடைய பொற்கால ஆட்சி வர வேண்டும் என்றால் அது மதுவில்லாத தமிழகம் வேண்டும் என்றுதான் பொருள். அவர் அதிலே இன்னொன்றையும் அவருடைய பேச்சிலே குறிப்பிட்டார். அவர் ஒரு நாளைக்கு 4 பள்ளிகள் காமராஜ் ஆட்சியிலே உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு தமிழ்நாடு சீரழிந்திருப்பதற்கு இது மது காரணம் என்று சொல்லிவிட்டு அடுத்த வரியிலே சொல்லுகிறார், காமராஜருடைய பொற்கால ஆட்சியை காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் திரு கருணாநிதி அவர்கள் கூட ஒரு அறிக்கை கொடுக்கிறார். மிக தெளிவாக சொல்கிறார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக மது விலக்கை வலியுறுத்துவது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாரு. நடவடிக்கை எடுக்கப்படும் என்றுதானே சொன்னார் என்று ஒரு கேள்வி வைக்கப்பட்டவுடன் நிச்சயமாக பூரண மது விலக்கு அமல்படுத்தப்படும் என்று MK ஸ்டாலின் அதை உறுதி கூறுகிறார். இது சாத்தியமா என்ற கேள்வி வைக்கப்படுகின்ற பொழுது சாத்தியம் இல்லாவிட்டாலும் சாத்திய கூறுகளை ஆராய வேண்டும், உருவாக்க வேண்டும்ங்கிறார் திரு கருணாநிதி. இன்றைக்கு அவர்கள் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை சொல்லுகிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு உறுதியான நிலைப்பாட்டை சொல்லுகிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மது விலக்கு தான் முதல் கையெழுத்துன்னு. அந்த மாதிரியான ஒரு அஷூரன்ஸை ராகுல் காந்தி எங்கேயுமே கொடுக்கலையே. அப்ப எப்படி இதை நம்ம பூரண மது விலக்கிற்கான ஒரு வாசகமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும்? உங்களுடைய வினாவிலேயே 2 இருக்கிறது. திமுகவுடைய தலைவர் கருணாநிதி பூரண மதுவிலக்கு என்று சொல்லாமல் இருந்த போதும் அடுத்த நாள் ஸ்டாலின் அவர்கள் பூரண மதுவிலக்கு தான் எங்களுடைய கொள்கை என்று சொன்னார் என்று சொல்கிறீர்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் பூரண மதுவிலக்கு என்று சொல்லிவிட்டார். தேர்தல் நேரத்தில் தயவு செய்து நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கை தான் ஒரு கட்சியினுடைய கொள்கையை தெளிவுபடுத்தும். இந்த தேர்தல் வருகிற போது காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். உங்களுக்கு ஒரு அது பிரதியை அனுப்புகிறோம். அன்றைக்கு நீங்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். நம்ம செய்திகளில் கூட தொடர்ந்து இதை நம்ம ஒளிபரப்பிக் கொண்டிருந்தோம். ஒருவேளை இந்த விவாதம் வந்ததனால அந்த 2 வரிகளை மட்டும் ராகுல் காந்தி மது குறித்து பேசிய 2 வரிகளை மட்டும் நாங்க ஒளிபரப்புறோம். நம்ம அதை பார்த்துட்டு நம்ம அந்த வாதத்துக்கு போலாம். திரு ராகுல் காந்தி அவருடைய போலாம். திரு ராகுல் அவருடைய மது குறித்த வாதத்தை நம்ம கேட்கலாம். ராகுல் காந்தி அவர்கள் பூரண மதுவிலக்கு இல்லை என்பதை மறைமுகமாக சொன்னார் என்ற குற்றச்சாட்டை நாம் முன்வைக்கிறோம். அதற்கான காணொளி. We will listen to the voice of the families torn apart by liquor. We will listen to the women of Tamil Nadu. We will come up with a new liquor policy after listening to what you have to say. A liquor policy that will work in your interest. தாய்மார்களுடைய குரலை கேட்டு அவர்களுடைய கண்ணீரை கண்டு அவருடைய கஷ்டம் போக்குவதற்காக உங்கள் எல்லோருடைய குரலையும் எதிர்க்கிற விதத்திலே புதிய மது கொள்கையை அரசாங்கம் மக்கள் பாதிக்கப்படாத விதத்திலே காங்கிரஸ் கொண்டு வரும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். திரு திருச்சி வேலுச்சாமி ப்ளீஸ், இதான் நான் கேட்க விரும்புறேன். புதிய மது கொள்கைன்னு சொல்றாரு. அதற்கு முன்பு முழுவதும் அவர் தனியார் மது ஆலை நிறுவனங்களை பற்றியும் மதுவால் அரசு கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கிறது என்பது போன்ற குற்றச்சாட்டுகளையும் மதுவால் தொழிலதிபர்கள் லாபம் அடைகிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் வரிசையாக சொல்லிவிட்டு இது போன்ற நிலை இல்லாமல் உங்களுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்கு ஒரு புதிய மது கொள்கை என்று சொன்னால் இதை எப்படி புரிந்து கொள்வது? இது பூரண மது விலக்கா? காங்கிரஸ் ஆளுகிற எந்த மாநிலத்தில் அந்த பூரண மதுவிலக்கு இல்லை என்பது தெரியும். உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்கிறது. இல்ல சார், அரசாங்கம் கிடைக்கிற பணம், இதை அதனால் ஏற்படுகின்ற மக்களுக்கு ஏற்படுகிற துன்பம்
சார் நான் சொல்றதை கேட்டாதான் புரியும். கேட்காமலே இருந்தா நான் தொலைதூரத்துல இருந்து பேசுறேன். இல்ல நீங்க அங்க உட்கார்ந்து கத்தா ஒண்ணு இல்ல யாரும் குறுக்கிடல, யாரும் குறுக்கிடவில்லை. நீங்கள் பேசலாம். பொற்கால ஆட்சி என்றால் மதுவில்லாத ஆட்சி என்றுதான் பொருள் என்று சொன்னேன். நீங்கள் திரும்ப கேட்டீர்கள். இப்போது நான் சொல்லுகிறேன். அவர் அதை சொல்லி இருக்கிறார். மது ஆலைகளை பற்றி சொன்னார், அரசாங்கம் மது கொள்கைகளை சொன்னார், அதனால் மக்கள் படுகின்ற துன்பத்தை சொன்னார். இந்த மக்களுடைய துன்பம் தீர்கிற வரை புதிய கொள்கை என்றால் மது இல்லாத என்றுதான் பொருள் என்பதை நான் மீண்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது ராகுல் காந்தி இதுக்கு முன்னாடி சென்னை வந்த போது அவரை சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும். அப்போ உலகத்துல எங்கேயுமே கள்ளுக்கு தடை கிடையாது, எந்த மாநிலத்திலும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் தடை விதிச்சிருக்காங்க. கள் இறக்குவதும் பருகுவதும் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. எங்களுக்கு தேவை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 47வது பிரிவுக்கு விளக்கம். ஆக இது தவறு, செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்தக்க செய்யாம யானும் கெடும். இதெல்லாம் ஏற்கனவே அவரோட சொல்லி இருக்குது. அதை மனசுல வச்சுதான் மது விலக்கு மற்றும் மது கொள்கை மாற்றியமைக்கப்பட வேண்டும் அவர் சொல்லி இருக்கணும். அதாவது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ டாஸ்மாக் கடையில் விற்கிறாங்க, வெளிநாட்டு இறக்குமதி மதுக்களை விற்கிறாங்க. அப்படின்னா கல்லுக்கு மட்டும் தடை. இப்போ என்ன டாஸ்மாக் மதுக்களும் வெளிநாட்டு இறக்குமதி மதுக்களும் தேவாமிர்தங்கள் உங்களுடைய கல் குறித்த விவாதம் ஒரு பெரிய வாதம். நல்ல சாமி அதுக்குள்ள பயணிக்க விரும்பல. நம்ம அந்த அஜெண்டா முன்னோக்க அடிப்படையில் திரு ராமசுப்ரமணியன் மதுவிலக்கு குறித்து தமிழகத்தில் பேசக்கூடிய தமிழக பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு காங்கிரஸ் கட்சியிடம் கேட்ட அதே கேள்வி உங்களிடம் கூட கேட்கிறேன். ராகுல் காந்தி இன்றைக்கு பூரண மதுவிலக்கு பேசினார் என்ற திருச்சி வெளிச்சாமியுடைய வாதத்தை கூட நம்ம அப்படியே ஆமான் அப்படி உண்மைன்னு எடுத்துக்கிட்டா கூட நாம இயல்பா ஒரு கேள்வி கேட்கிறோம். காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் பூரண மதுவிலக்கு இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி இயல்பாக எழுகிறது. அதே தான் உங்களிடமும் கேட்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் குஜராத்தை தவிர மற்ற எந்த மாநிலங்களில் பூரண மதுவிலக்கை நீங்கள் அமல்படுத்தி இருக்கிறீர்கள்? சார், இன்னைக்கு மிக 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 மோசமாக இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் என்பது தமிழ்நாடு. அதுதான் நீங்க பார்க்கணுமே ஒழிய மற்ற இடங்கள்லாம் இத்தகைய படுமோசங்கள் நடக்கல. ஒரு 3 வயசு குழந்தைய அவங்களுக்கு கொடுக்கறது இல்ல. ஒரு நிமிஷம் கேளுங்க. அது மாதிரி இல்ல. அது எனக்கு ரொம்ப உடம்பு ரொம்ப ரொம்ப படுமோசமா இருக்கு சார். என்ன ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனோம். என்னுடைய உறவினர்கள்லாம் பக்கத்து வீட்டுல இருக்காங்க. பக்கத்து வீட்டுல அவங்களுக்கு கொஞ்சம் ஜலதோஷம் அது மாதிரி என்னுடைய கேள்வி என்பது தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்ற தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கையை மறுப்பதோ அது தவறான கோரிக்கை என்று சொல்வதோ அல்ல. அதை உள்ளபடியே வரவேற்கிறேன், 100 விழுக்காடு வரவேற்கிறேன். என்னுடைய கேள்வி, நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு வாதத்திற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவீர்கள் என்ற நம்பகத்தன்மையை நீங்கள் கொடுக்கவில்லையே. ஏன்னா நீங்கள் மற்ற மாநிலங்களில் அதை செய்யாத பொழுது தமிழகத்தில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மட்டும் அதை எப்படி செய்வீர்கள் என்று தமிழக மக்கள் நம்புவார்கள் தான் நான் கேட்கிறேன். இதை நான் இப்போ அதை தான் ஆரம்பிச்சேன். இப்போ எனக்கு ரொம்ப படுமோசமான இப்போ வந்து ரொம்ப பெட்ரிடனா இருக்கேன்னா என்னுடைய நிலைமை பாப்பீங்களா? என்னுடைய உறவுக்காரங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்க. பாஜக ஆட்சிக்கூடிய மாநிலங்களில் இதுபோல் மோசமான உடல்நிலைக்கு போய் சாக இருக்கும்போது நீங்க அதை செய்வீங்க. அது இப்ப காப்பாற்றணும். இன்னைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களில் இருக்கிற மக்களை எப்படி காப்பாற்றுவீங்க? அந்த அளவுக்கு மோசம் இல்ல சார். மோசம் வந்ததுக்கு அப்புறம் காப்பாத்துவீங்க. நோ அது மாதிரி ஆகல. மோசமா வரதுக்கு 3 வயசு குழந்தைக்கும் ஒரு பள்ளிக்கூடத்துல போகக்கூடிய ஒரு பெண் குழந்தை அது வந்து தெருவுல குடிச்சிட்டு பரடுறதுக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை பாஜக ஆட்சியை மத்திய பிரதேசம் ராஜஸ்தானி வந்த பிறகுதான் நடவடிக்கை எடுப்பீங்களா? இல்ல 1,40,40,000 ரூபாய் பட்ஜெட்னு போட்டுட்டு அதுல 30,000 ரூபாய் தெரியும். 1,40,40,000 கோடி ரூபாய்கள் பட்ஜெட்டை போட்டுட்டு 30,000 கோடி ரூபாய்கள் இதுல இருந்தா வரணும் அப்படிங்கிற மாதிரி எந்த அந்த மாதிரி குஜராத்ல இருக்கா, மகாராஷ்டிரால இருக்கா? எங்கேயுமே கிடையாது. அனதர் பாயிண்ட், அரசாங்கம் என்பது மதுக்கடைகளை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறதா? எங்கேயுமே கிடையாது. நான் என்ன சொல்றது, என்ன பிஜேபி ஆட்சி நடக்கக்கூடிய இடத்துல அரசாங்கமா நடத்துகின்றது. நீங்க வந்து அதையும் மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும். அதுதான் எங்களுடைய. தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாடு அமித்ஷா சொல்வாரா தேசிய கொள்கையாக இது அமல்படுத்தப்பட முடியுமா அப்படிங்கறத சார். இப்ப அதையே அரசாங்கம் பண்ண மாதிரிங்க. அதாவது தேசிய கொள்கை என்று சொன்னால் அரசாங்கம் மதுக்கடைகளை நடத்தாது. அதுதான் பிஜேபி அது நடத்தல. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கமே சொல்லுங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனியாரிடம் மதுக்கடைகளை கொடுப்போம்னு சொல்லுங்க. இல்ல நீங்க ஏன் அது மாதிரி நீங்க ஒரு ஆணைக்காரனா குதிரை குடுறோம்னு சொல்லிட்டு நீங்க வந்து இன்டர்பிரட் பண்றது தவறானது. நம்பகத்தன்மை உருவாக்கி கொடுங்கறத நாங்க கேக்குறோம். அத நாங்க சொல்றது இங்க பூரண மது விலக்குன்னு நாங்க சொல்றோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்புறது சார்? சார் நாங்க ஆட்சிக்கு வந்த அப்புறம் தான் நான் சொல்ல முடியும். ஆல்ரெடி ஆட்சிக்கு ஜெயிலே நோ நீங்க எப்ப நம்புறது என்ன நம்புறதுன்னு கேட்டீங்கன்னா
என்ன நாங்க வந்த பிறகுதான் நாங்க மத்திய சொல்றோம். பிரதேசத்துல செய்யல நிச்சயமாக சார். ஏற்கனவே கர்நாடகத்தில் ஆட்சியில் இருந்தீர்கள், செய்யவில்லை. சார், நான் வந்து நீங்க- ராஜஸ்தானில் இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறீர்கள், அரசாங்கம் செய்யவில்லை. அங்கே மூன்று தலைமுறையாக அரசாங்கம் அங்கு மதுக்கடைகளை நடத்தவில்லை. ஒண்ணு. அதுதான் இரண்டாவதாக நான் சொல்றேன். அப்படி சொல்லிட்டு படு இருக்கிறேன். மோசமாக ஆமா. இருக்கக்கூடிய ரைட், தமிழகத்தை ஓகே. நான் மதுவை காப்பாற்ற தாண்டி வேண்டும். நிறைய விஷயத்துக்கு travel ஆக தமிழகத்தை வேண்டியது. நான் வரேன். காப்பாற்ற இல்ல, வேண்டும். மது இன்னைக்கு. ஒரு பிரச்சனை, அதை தாண்டி நிறைய விஷயத்துக்கு நான் டிராவல் ஆக வேண்டியது. ரைட். திரு அறிவிச்செல்வன், திராவிடம் தேசியம் இந்த இரண்டிற்கும் மாற்று நாங்க தான், ரெண்டையும் மக்கள் வந்து நம்ப தயாரா இல்ல அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. அடிப்படையில் ஓகே, உங்களுடைய நம்பிக்கையை வந்து நான் சீர்குலைப்பதில் என்னுடைய நோக்கம். ஆனால் வாக்கு வங்கி அப்படிங்கிற அந்த வாக்குகளின் சதவீதத்தில் அடிப்படையில் நீங்க 234 தொகுதியில் நாங்க தனியா போட்டிடுறீங்க, ஆனா உள்ளபடியே நம்புகிறீர்களா? வாக்குகளின் சதவீதத்தில் காங்கிரஸை விட உள்ளபடியே பலம் வாய்ந்தவர்களா நீங்கள்? அந்த நம்பிக்கை இருக்குதா உங்களுக்கு? நான் அதில் பெருமையாக சொல்லிக்கிற விரும்புகிறேன். போன தேர்தலில் எங்கள் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் தான் சொன்னார், போட்டி பிரபாகரன் தம்பி சீமானுக்கும் சோனியா காந்தியுடைய மகன் ராகுல் காந்திக்கு என்று வைத்துக் கொள்வோம் என்று. நாங்கள் சொன்னபடி காங்கிரஸ் என்ற அனைத்து தொகுதியிலும் தேர்தல் பிரச்சாரம் செய்தோம், வென்றும் காட்டினோம். நான் வருகிற தேர்தலை நான் சொல்லுவது தமிழ்நாட்டில் தேர்தல் நாங்கள் செய்த மாநில பிரச்சனை. நான் 60 தொகுதிகளில் போட்டியிட்ட போது தேசம் முழுவதல்ல, நான் உறுதியாக சொல்ல முடியும், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியுடைய தோல்வி ஈழ பிரச்சனையும் சீமானின் பிரச்சாரம் தான் முதல் காரணமாக. காமராஜர் தோல்வி அடைந்ததுக்கு யார் காரணம்? அது அப்போது முடிவு பிரச்சனை, அப்போது முடிவு பிரச்சனை, காங்கிரஸ் எடுத்த முடிவு. அப்போ ஒரு விஷயத்திற்காக அதுக்கு முழுக்க நாங்க தான் காரணம்னு சொல்வது இல்ல இல்ல, நீங்க உங்களை அதிகப்படியான கொஞ்சம் காங்கிரஸ் மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் நான் சவால் விட்டு சொல்கிறேன், வாய்ப்பு இருந்தால் நாம் தமிழர் கட்சி நான் உட்பட தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறேன், தனித்து போட்டியிடுகிறோம். எங்களை விட ஏதாவது ஒரு தொகுதியில் ஒரு வாக்கு மேலே வாங்கி காட்டட்டும், தனித்து போட்டிட்டு நான் சவால் விடுகிறேன். இதுக்கு அண்ணன் ஐயா மரியாதைக்குரிய வேலுச்சாமி பதில் சொல்லட்டும். நாங்க சொல்கிறோம் திரு ஹெச் வசந்தகுமார் அவர்கள் கன்னியாகுமரி இதுவரைக்கும் எலெக்ஷன் நாங்க வந்து எங்கே நிக்கல, நாங்க இனிமே நிக்க போறோம். சவால் விட்டு சொல்றோம், நீங்க காங்கிரஸ் ஆட்சி அமைங்க. ஆனா ஒரு கேள்வி, காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சியில் இருந்த காமராஜர் இவர் சொல்கிறது ஸ்தாபன காங்கிரஸ் என்ற கட்சியை தனியா ஆரம்பித்து விட்டார். இப்போது இருக்குது இந்திரா தேசிய காங்கிரஸ் தான், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அல்ல. அந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி எமர்ஜென்சிக்கு பின்பு புரிய வைக்கணும். காமராஜரை அடித்து விரட்டியவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள், பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை. நம்ம ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசலாம். காங்கிரஸ் தனித்து போட்டியிட தயாராக இருக்கிறதா? காமராஜர் ஆட்சியில் யார் தலைமையில் அமைப்புங்கிற ஒரு கேள்வியை கடந்த சுற்றுல கூட கேட்டிருந்தேன் திரு திருச்சி வேலுச்சாமி. காமராஜர் ஆட்சி அமைப்பது என்று சொன்னால் முழுக்க நீங்கள் தனித்து போட்டியிட்டு காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைப்பதாகத்தான் இருக்கும். அதற்கு உள்ளபடியே நீங்கள் தயாராகி விட்டீர்களா? தயாராகி விட்டீர்கள் என்று சொன்னால் அதை பகிரங்கமாக அறிவிக்க தயாரா என்ற கேள்வியோடும், அந்த திராவிட தேசியத்திற்கு மாற்று தமிழ் தேசியம் என்ற வாதம் என்பது இந்த தேர்தலில் எந்த அளவிற்கு சாத்தியம் என்பதையும் குறித்து உங்களிடமும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு கேட்டு தெரிந்து கொள்கிறேன். காத்திருங்கள், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரலாம்.